ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இருந்து ஷூலாம் போட்டு ரன்னிங் போது ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். ரன்னிங் போது முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 days சேலஞ்ச் இன்னைக்கு டே 84 இருக்கும். ரன்னிங் போதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள். நம்ம வார்ம் அப் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், நம்ம ரன்னிங் போகலாம். வாங்க ரன்னிங் போவோம். இன்றைக்கி டே 84. நம்ம ஆல்மோஸ்ட் 840 கிலோமீட்டர் இன்னையோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் இன்றைக்கி 1 or 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜ் சைடு இருந்தீங்க ரன்னிங் போனீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் அதிகமாக ரசிச்சுக்கிட்டே ரன்னிங் போகலாம். அதிகமாக உங்களுக்கு ரன்னிங் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் நேச்சரில். அதையும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகே காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நல்ல வெயில், 8 மணி ஆயிடுச்சு. அதனால் சரியான வெயில். வெயிலில் கையை வச்சு எவ்வளோ மறைச்சாலும் முடியாது. 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 11 கிலோமீட்டருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 11 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிலிட்டி எக்ஸசைஸ் தான். சேனலை புதுசாக போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸ்வெட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்வெட்டு வந்துருக்குன்னு. ஸ்வெட்டு ஃபுல்லாக பாருங்கள். டிஷர்ட்லேயும் அதே மாதிரி அதிக ஸ்வெட்டு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, க்ளீன் பண்ண முன்னாடி நம்ம மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கால் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகனால நம்மளால் ரெகுலர் ரன்னிங் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த இன்ஜுரி இல்லாமல் நம்மளை ரெகுலராக ரன்னிங் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்வெட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பாடி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம டே 1 ஆரம்பித்ததுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டே 1 உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிரியேட்டினில் ஒரு 1 லிட்டர் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லஞ்ச் பாருங்கள். நம்ம லஞ்சு ரைஸ் ப்ளஸ்ஸு காப்ஸு அப்புறம் ஒரு சாம்பார் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் எக்ஸ் இருக்குது. காலையில் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா கேப்பை அப்புறம் பொரியல் எல்லாம் சாப்பிட்டு நைட் டின்னர் அதேமாதிரி ப்ரோட்டீன் ஃபேட் ஃபைபர் 3 எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆளுக்கு பர்த்டே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு தான் பர்த்டே. 45 வயசு ஆகுது. நம்ம அம்மாவுக்கு நம்மளே கேக்கெல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணோம். கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ணி ஒரு வழியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் ஆயிலோட டே கம்ப்ளீட் பண்ணுறோம்.